வணக்கம் சொந்தங்களே, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குலோப் ஜாமுன் தாங்க. ரொம்பவுமே சாஃப்டான குலோப் ஜாமுன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது குலோப் ஜாம் மாவு ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். இதை நல்லா பால் ஊற்றி பூரி மாவு அளவுக்கு நம்ம நல்லா கெட்டினாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டினாவும் இல்லாமல் ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் மீடியமாக நல்லா அழகாக பிசைஞ்சிக்கலாம். எந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். இந்தளவுக்கு இருந்தால் போதும், நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வரும். இந்தளவுக்கு உருட்டினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டை போட்டு மூடி ஊற விட்டுடலாம். 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு தேவைன்னா இன்னமும் சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்து நல்லா பாவு கொதித்து வரணும். எந்த அளவுக்கு பாவு நம்ம நல்லா பதமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குலோப் ஜாமோட நல்ல இனிப்பு கலந்து சூப்பராக இருக்கும். இது கூட வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பாவோடு இது கலந்து நல்லா கொதித்து வரணும். பாவு கொதிக்கும் போதே நம்ம இந்த மாவு உருண்டையை உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை உருட்டிக்கலாம். கையில் ஒட்டாத இருக்கிறதுக்காக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடையாமலும் நல்ல முழுசாக நமக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். பாவு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், எந்தளவுக்கு கெட்டினாக இருக்குது. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் பாவுனோட பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குலோப் ஜாமுன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருட்டி வச்ச குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாமே இதோடு எடுத்து போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். உடையாமல் நமக்கு முழுசான சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். இதை நல்லா நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா நிறம் மாறி இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கலர் ஆயிடுச்சுன்னு. நம்ம மிதமான சூட்டில் வைக்கும்போது நல்லா வெந்து இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்தளவு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் நமக்கு குலோப் ஜாமுனாலே ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம இந்தளவுக்கு வேக வச்சு பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா செஞ்ச உடனே காலி ஆயிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் இது. எல்லாம் வெந்துருச்சு. இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் அகலமான பாத்திரத்தில் ஊற்றி பாவு ஊற்றிக்கலாம். குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா இந்த பாவில் ஊற விட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இனிப்பு சுவையோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஏலக்காயோட நெய் சேர்த்ததோடு நம்ம வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இந்த குலோப் ஜாமுனை உருட்டி விட்டுடலாம். பாருங்கள், பாவில் படும்போது எவ்வளோ சூப்பராக அழகாக தெரியுது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். இந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த பாவை நம்ம நல்லா முக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே பிடிக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்.